லாஷபேல் ஈசன் ஜுவல்லரி பிறந்திருக்கும் புத்தாண்டில் வழங்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. மாதம்தோறும் 300 யூரோ 12 மாதங்களுக்கு செலுத்தி 13வது மாதத்தில் 4000 யூரோ பெறுமதியான தங்க நகைகள் தெரிவு செய்யலாம் அல்லது தயாரித்து பெற்றுக் கொள்ளலாம். எதிர்கால வாழ்வை சுலபமாக்கிக் கொள்ள தங்க நகைகளை சேமியுங்கள். ஈசன் ஜுவல்லரி, லாஷபேல், பாரிஸ். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரான்ஸ் நாட்டின் இராணுவ செலவு திட்டம் தொடர்பாக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாட்டில் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்தை முன்வைத்து அரசியல் கட்சிகளினதும் தொழிற்சங்கங்களினதும் பெரும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ள மேக்ரோ இப்பொழுது இராணுவத்தை நவீனப்படுத்துவது தொடர்பான ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். பிரான்ஸ் நாடு அணு ஆயுத பலம் கொண்ட நாடு. இந்த நாட்டினுடைய இராணுவம் நவீனமயப்படுத்தப்படல் வேண்டும் என்பதை அவர் எடுத்துக் கூறியிருக்கின்றார். பிரான்ஸ் இராணுவத்தை நவீனமயப்படுத்துவதற்காக அரசு 400 பில்லியன் யூரோவை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. பிரெஞ்சு இராணுவத்தில் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்கள் நவீனத்துவமாக மாற்றப்பட வேண்டும் என்பதை அவர் எடுத்துக் கூறியிருக்கின்றார். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் இருந்து 400 மில்லியன் யூரோ இராணுவத்தை நவீனமயப்படுத்துவதற்காக 2024 முதல் 2030 ஆண்டு வரை இதை பயன்படுத்தப்படும் என்பதையும் எடுத்துக் கூறியிருக்கின்றார். தரம் சுவை நிறைந்த காலர் அரிசி. இந்த அரிசியில் உள்ளடங்கி இருக்கும் உடல் ஆரோக்கியம் பேணும் விடயங்களை சுவைத்து பார்த்தே தெரிந்து கொள்ளுங்கள். வர்த்தகர்கள் தொகையாக கொள்முதல் செய்து கொள்ளலாம். தொடர்புகளுக்கு மேத்யூ, வீரா. சில்லறையாக வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள கணேசன் 14 ரூ மார்க்ஸ் டோமா, பாரிஸ் 18, லா ஷப்பல். பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தம் நிறைவேற்றப்படுமா? நாடு அதனை தடுக்குமா? அரசாங்கம் தமது கோரிக்கையை கேட்கவில்லை எனில் தாங்கள் மீண்டும் போராட்டங்களில் குதிக்க உள்ளதாக CGT-யின் பிலிப் மார்டினே கருத்து வெளியிட்டிருக்கின்றார். ஜனவரி 19 வியாழக்கிழமை நாட்டில் 2 மில்லியன் மக்களை திரட்டி போராட்டம் நடத்திய பின்னர் CGT-யின் பொதுச் செயலாளர் பிலிப் மார்டினே இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும், ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதையும் மார்டினே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கம் தமது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை எனில் வாரம் தோறும் இந்த நிலைமை தொடரும் என்றும் அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். பிரெஞ்சு மக்கள் விரும்பாத ஒன்றை அரசாங்கம் திணிக்க முனைகின்றது. இந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டியது தமது பொறுப்பு என்று CGT பொதுச் செயலாளர் பிலிப் மார்டினே கூறியுள்ளார். எமனுவேல் மேக்ரோ மீண்டும் திமிர் பிடித்தவர் ஆகின்றார் என்றும் அவர் தனது கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஓய்வூதிய சீர்திருத்தம் என்பது ஜனநாயக ரீதியாக முன்வைக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டது என்று பிராங்கோ ஸ்பானிஷ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த வேளை பாசிலோனியாவில் இருந்து ஜனவரி 19 பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தனது கருத்தை முழுமையாக பதிவு செய்திருக்கின்றார். வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரெயோடியா களஞ்சியம். உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பாரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரெயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள், கிரெயோடியா களஞ்சியம். ஜனவரி 19 வியாழக்கிழமை அன்று ஒரு பாரிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. 2 மில்லியன் மக்கள் வீதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஜனவரி 31 மீண்டும் ஒரு பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக CGT அறிவித்திருக்கின்றது. அணிதிரட்டலின் சக்தி, எழுச்சி என்பன மீண்டும் உணர்த்தப்படும் வகையில் யாவும் ஒன்றிணைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனவரி 31 அன்று ரயில் ஊழியர்கள்
பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். ரயில் தொழிலாளர்களின் தொழிற்சங்கம் ஜனவரி 31ஆம் தேதி பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. லா ஷப்பல் ரியா ஜுவல்லரி வழங்கும் புத்தாண்டு பரிசு தங்க நாணயங்கள். மாதம்தோறும் 300 யூரோ வழங்கினால் 12வது மாதத்தில் உங்களுக்கு 9 பவுண்ட் தங்க நாணயங்கள் வழங்கப்படும். விரையுங்கள் ரியா ஜுவல்லரி, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை முன்வைத்ததன் மூலம் நாட்டை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளார் எமனுவல் மேக்ரோ என்று பிரான்சுவா ரூஃபன் கருத்து வெளியிட்டுள்ளார். பத்திரிகையாளராக, திரைப்பட தயாரிப்பாளராக, கதாசிரியராக, அரசியல்வாதியாக உள்ள லா பிரான்ஸ் இன்சுமி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சுவா ரூஃபன் மேக்ரோ மீது கடுமையான குற்றத்தை அவர் முன்வைத்துள்ளார். பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்கள் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதனை கருத்தில் கொள்ளாமல் அந்த சீர்திருத்தத்தை திணிக்க முற்படுவது என்பது அராஜகம் என்றும் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. எத்தாப் கருத்து கணிப்பின்படி 59% மக்கள் இந்த சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் பிரான்சுவா ரூஃபன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காது இருப்பதும் கண்டனத்திற்கு உரியது என்று பிரான்சுவா ரூஃபன் தன்னுடைய கருத்தில் பதிவு செய்திருக்கின்றார். வீடு, வாகனம், பொருள்கள் என நீங்கள் மாதம்தோறும் வங்கிக்கு செலுத்தும் தொகை அதிகமாக இருப்பதால் கஷ்டப்படுகின்றீர்களா? கவலை வேண்டாம். ஸ்மார்ட் அஷ்யூ நிறுவனத்திற்கு ஒரு முறை வருகை தாருங்கள். உங்கள் கடன்களை ஒன்றாக்கி மாதம்தோறும் ஒரு சிறு தொகையை செலுத்திக் கொள்ள வழி செய்து தருகின்றார்கள். உங்கள் தனிப்பட்ட கடன்களையும் அடைப்பதற்கு வசதி உள்ளது. ஸ்மார்ட் அஷ்யூ 130 ரூ ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான வேலைநிறுத்த போராட்ட அணிவகுப்பு மிக பெரும் வெற்றியை அளித்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மக்கள் எழுச்சி போராட்டம் இது என வர்ணிக்கப்படுகின்றது. ஜனவரி 19 வியாழன் அன்று 2 மில்லியன் மக்கள் வீதிகளில் திரண்டு ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். 2010 அக்டோபர் 12 எரிக் வோல்ட்டின் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக 1.23 மில்லியன் மக்கள் திரண்டிருந்தார்கள். 2003 மே 13 ஃபியோனின் திட்டத்திற்கு எதிராக 1 லட்சம் மக்கள் வீதிகளில் திரண்டிருந்தார்கள். 1995 அல யூபேக்கு எதிராக 2.2 மில்லியன் மக்கள் வீதிகளில் திரண்டிருந்தார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2023 2 மில்லியன் மக்கள் மேக்ரோனின் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக வீதிகளில் திரண்டிருக்கின்றார்கள். பாரிஸில் மளிகை பொருள் வியாபாரத்தில் 30 ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ. சமையலறை தேவை பொருட்கள், காய்கறி வகைகள், கடல் உணவுகள் அனைத்திற்கும் லா ஷப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ. உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரையுங்கள். கோபால் அண்ட் கோ, 72 ரூ லூயி ப்ளாங், பாரிஸ் 10.